தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டிசம்பர் மாதத்துடைய 6ஆம் நாளாகிய இன்று தாயாம் திருவை புனித நிக்கோலாஸ் சாண்டா கிளாஸ் வரை நினைவு கூறுகின்றது. இவர் துருக்கிய நாட்டைச் சேர்ந்தவராக தன் வாழ்நாளிலே இறை அன்போடும் கடவுளுடைய வாஞ்சையோடும் இந்த 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். ஏறக்குறைய இந்த நிசையா பொதுச்சங்கத்திலே இவர் பங்கெடுத்திருக்கின்றார். இவர் சிறு வயதிலேயே இறை ஆற்றலோடும் இறை வல்லமையோடும் தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளை அன்பு செய்வதிலே பிறரன்பு பணிகளிலே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய திருவையில் கூட இன்றைக்கு சாண்டா கிளாஸை தெரியாத யாரும் இல்லை. கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அழைக்கக்கூடிய அவரை ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகின்றோம். அது குறிப்பாக இந்த கிறிஸ்து பிறப்பு இந்த காலங்களிலே கிறிஸ்துமஸ் தாத்தா என்றாலே குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி, பெரியோருக்கு மகிழ்ச்சி. கிறிஸ்துமஸ் தாத்தா என்றாலே எல்லோருக்குமே ஒரு இன்புறக்கூடிய ஒரு நிலை, இதைத்தான் நாம் பார்க்கிறோம். காரணம் அவருடைய அந்த இரக்கமான அவருடைய உள்ளம், கனிவான அவருடைய உள்ளம், அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் பாலஸ்தீனாவுக்கு சென்றிருக்கிறார். தன் வாழ்நாளிலே சென்று இயேசு வாழ்ந்த பிறந்த அந்த இடங்களெல்லாம் அவர் சந்தித்து இயேசுடைய அன்பை பிரதிபலித்திருக்கின்றார். இயேசுவோடு மிகவும் நல்ல ஒரு நெருங்கிய ஒரு உறவு கொள்ளக்கூடியவராக தன் வாழ்நாளிலே கனிவுள்ளவராக இரக்கமுள்ளவராக வாழ்ந்திருக்கின்றார். இதைத்தான் அவர் பார்க்கிறோம். அவருடைய இந்த திரு அவையிலே நான் பார்க்கிறது மீரா நகரிலே அவருக்கு அங்கு ஆயர் இல்லாத அந்த நிலையிலே மக்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் தங்களுடைய ஆலயத்திலே. யார் இந்த ஆலயத்துக்கு முதலிலே வருகின்றார்களோ அவர்களை நாம் ஆயராக நாம் திருநிலைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிற பொழுது பாருங்கள், இந்த நிக்கோலாஸ் அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைகின்றார். எல்லோரும் மகிழ்ச்சியுற்று அவரை ஆயராக அங்கு திருப்பொழிவு செய்து அவர்கள் இந்த மீரா நகர் பேராயராக அங்கு மக்களை வழிநடத்துகின்றார். அந்த அளவுக்கு அவர்கள் வேண்டுகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு புனித நிக்கோலாஸ் மக்களோடு நல்ல ஒரு தோழமை கொள்ளக்கூடியவராக, உறவு கொள்ளக்கூடியவராக, பிறரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியவராக, இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்ற இயேசுடைய பிறப்பின் செய்தியை கிறிஸ்துமஸ் தாத்தா சாண்டா நிக்கோலாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இவர் வாழ்நாளிலே கிறிஸ்துடைய அன்பை பிரதிபலிப்பவராக தன் வாழ்நாளிலே எல்லோருக்கும் மகிழ்ச்சி, எல்லோருக்கும் சந்தோஷம், எல்லோரும் புரியப்படைய வேண்டும் என்று கிறிஸ்துடைய அந்த செய்தியை எல்லா மக்களும் தன் வாழ்வால் எடுத்துரைக்கிறார். அவர்கள் ஒரு குடும்பத்திலே 3 பெண் பிள்ளைகள். எப்படி தன் மகளுக்கு வரன் பார்க்க வேண்டும், திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், கல்யாணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற பொழுது பொருளாதார நிலை மிகவும் கடினம். என்ன செய்வது? பிள்ளைகளை தவறான வாழ்வுக்கு அவளை இட்டு சென்று அப்படி பணம் சம்பாதிப்பதா என்று அவர் கலங்கி கொண்டு இருக்கிற வேளையிலே நிக்கோலாஸ் என்ன செய்கின்றார்? சாண்டா கிளாஸ் அவருடைய இல்லத்திலே சென்று ஒரு உதவியை, தங்கக்காயினை அவர் வீட்டுக்குள்ளே போட்டுட்டு வந்து வருகின்றார். ஒரு பிள்ளைக்கு திருமணம் நடக்கின்றது. 2வது மகளுக்கு நினைக்கின்ற பொழுதும் அவர் அந்த வீட்டிலே சென்று அவர்களுக்கு தெரியாமல் ஒரு தங்க நகையை போட்டு வருகின்றார். 3வது பிள்ளைக்கு போட்டு வருகிற பொழுது அந்த வீட்டு தலைவர் இவரை பிடித்து விடுகின்றார். யார் என்று பார்க்கிற பொழுது சாண்டா நிக்கோலாஸ். நிக்கோலாஸ் என்ற பொழுது அவரை அரவணைத்து, நீங்கள் எங்கள் மீது கருணை கூறுகின்றீர்கள், உண்மையிலேயே எங்கள் மீது நாங்கள் உண்மையிலேயே பொருளாதாரத்தால் நாங்கள் கடினப்பட்ட 3 பெண் பிள்ளைகளை எப்படி நான் திருமணம் முடித்து கொடுப்பேன் என்று நான் அங்கலாய்த்து கொண்டிருந்தேன். அந்த வேளையிலே நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தினீர்கள், உதவி செய்தீர்கள், ஒரு நாளும் மறக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நிக்கோலாஸ் ஏழைகளுக்கு இறங்கக்கூடியவராக, எளிய மனத்தோர் பேறு பெற்றோர் என விண்ணரசு அவர்களே விதைக்கிறாங்க, கனிவுள்ளவராக, பாசமுள்ளவராக, பகிர்வுள்ளவராக. சாண்டா நிக்கோலாஸ் என்று சொன்னாலே பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர். பரிசு பொருட்களை நாம் திட்டமிடுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் என்ன பரிசு கொடுப்பது ஒருவருக்கு, இந்த பங்களவிலே, இன்னும் பல்வேறு இயக்கங்களிலே, இன்னும் நம்முடைய உறவுகளிலே ஒரு சந்திப்பது, உறவை வளர்ப்பது, பரிசுகளை கொடுப்பது எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த சாண்டா கிளாஸ், நிக்கோலாஸ். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம். இவர் பல்வேறு திருவையிலே மாற்றங்களை தொடக்க கால 3 நூற்றாண்டுகளிலே தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார். இவர் ஜெப வாஞ்சையோடு ஆண்டவரோடு நெருங்கி உறவோடு கிறிஸ்து பிறப்பு பாலன் இயேசுடைய இந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கின்றார். அத்தை ஒரு ஆயராக மக்களை வழிநடத்திய இவருடைய வாழ்வு ஏறக்குறைய 11ஆம் நூற்றாண்டிலே ரஷ்ய நாட்டிலே இவருடைய அந்த உடலை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கின்ற அந்த சிசிலியா என்ற ஆலயத்திலே அவரை வைத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவர் இன்னும் பல்வேறு புதுமைகளை இன்னும் மாற்றிக்கொண்டு இருக்கின்றார். பல்வேறு மக்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடியவராக இருக்கின்றார். ஆக இயேசு என்றாலே பகிர்வுதான், இயேசு என்றாலே அன்புதான் என்பதை இந்த உலகத்துக்கு சுட்டிக்காட்டிய நிக்கோலாஸ் சாண்டா கிளாஸ் அவரை பார்த்ததே நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். கிறிஸ்துமஸ் தாத்தா என்றாலே ஒரு குதூகலம்தான் எல்லாருக்கும்.
அத்தை ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த அந்த நிக்கோலாஸை ஆண்டவரிடத்தில் போற்றுவோம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இது அந்த முதல் சனிக்கிழமை, டிசம்பர் மாதத்துடைய இந்த முதல் சனிக்கிழமையிலே தேவ மாதாவுக்கு நாங்கள் இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே அப்பா, தேவ மாதாவுடைய கிருபை எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பும். இந்த காலங்களிலே கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள், வேதனைகளோடு இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் இந்த இயற்கை பாசீற்றங்களினால் இன்றைக்கு அநேக பேர் வீடுகளை இழந்து, குடும்ப உடைமைகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து தவிக்கிற அநேக பேருக்கு ஆறுதலாக, கனிவுள்ளவராக, இரக்கமுள்ளவராக என்றும் நீரே அவர்களை வழிநடத்தும்படியாக உள்ளத்தில் வேண்டுகின்றோம். ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வருகிறார் என்று முதல் வாசகத்திலே புத்தகத்தில் சொல்வது போல, ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரையெல்லாம் துடைத்து விடுவார் என்று சொல்லப்பட்டது போல, இதோ மீட்பர் வருகின்றார், ஆயத்தமாவோம், விழிப்பாவோம், இதோ அவரை எதிர்நோக்கி இருப்போம் என்ற அந்த நம்பிக்கையிலே இந்த நாளில் புனித நிக்கோலாஸ் சாண்டா கிளாஸுடைய இந்த திருநாளிலே நம்மை போற்றுகிறோம். அவர் கொண்டு இருக்கக்கூடிய அந்த பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே இன்றைக்கு பற்றாக்குறை அல்ல, மாறாக பகிராக்குறையே என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய சமூகத்துறை வளர்ச்சிக்கு எல்லோரும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய, ஒருவருக்கு பரிசு வழங்கக்கூடிய நல்ல ஆற்றலும், இறை நம்பிக்கையும், நல்ல உறவும், ஒற்றுமையும், சமாதானமும் இந்த டிசம்பர் மாதத்திலே இந்த முதல் சனிக்கிழமையிலே இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுடைய குடும்ப அமைதிக்காக, குடும்ப சமாதானத்திற்காக, குடும்ப ஒற்றுமைக்காக, இன்னும் தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைக்கும்படி பாலன் இயேசு இதோ வருகிறார், நம்ம ஒவ்வொரு மீட்பர் ஆயத்தமாவோம் என்றது போல இயேசுடைய இந்த வருகை எல்லாரும் வெளிப்பாய் இருந்து ஆண்டவரை வரவேற்கக்கூடிய உள்ளத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கு நிறைவாய் கொடுக்கும்படி இந்த சனிக்கிழமையிலே தேவ மாதா ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படி, காக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.